வாக்குகள் எண்ணும் பொழுது இந்துக்கள் கன்சாலிடேட்டா இருக்கிற பகுதிகள் எல்லாம் பெரிய அளவுக்கு வாக்கு முன்னிலையிலே வரல. எனக்கு எந்த வார்டு கொடுத்தாங்களோ அந்த வார்டுல அந்த பெட்டிகளில் வாக்குகளை எண்ணும் பொழுதுதான் இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று மோடி பேசிவிட்டார். நாம ஒன்றுபடாவிட்டால் நாம் மிகப்பெரிய அளவிற்கு துண்டாடுவோம் என்று யோகி பேசிவிட்டார். இதெல்லாம் இஸ்லாமியர்கள் வெறுப்படைவார்கள். இஸ்லாமியர்கள் அதெல்லாம் வெறுப்படையில. எல்லோருக்கும் சரிசமமான சட்டம். அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் யார் வன்முறையில் ஈடுபடுகிறார்களோ, சட்டத்திற்கு மாற்றமாக யார் நடக்கிறார்களோ அவர்கள் மீது அரசின் இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம் என்ற அந்த வாக்கு எண்ணிக்கையில் பார்த்தா 1,75,000 வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் பெறுகிறார். அந்த தொகுதியில எதிர்க்கின்ற சமாஜ்வாதி வேட்பாளர் எவ்வளவு பெற்றார் தெரியுமா? வெறும் 25,000 வாக்கு. திமுகவுடைய வாக்கு வங்கியாக அடிமைகளாக இஸ்லாமிய வாக்கு வங்கி இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு கண்மூடித்தனமாக இஸ்லாமிய மக்களை, ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகளை வைத்துக் கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய நாடகத்தை நிச்சயமாக நாங்கள் உடைத்து காட்டுவோம். நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசினால் உடனேயே அவர்கள் கம்ப்ளைண்டே வரலனாலும் கம்ப்ளைண்டை வர வைத்து அதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீவிரவாதியை கைது செய்வது மாதிரி 2 தனிப்படை அமைத்து தெலுங்கானாக்கு போய் கைது செய்யக்கூடியவர்கள். இந்திய ராணுவம் போன்று சிறந்தது, CISF போன்று துணை ராணுவ படை போன்று ஒரு சிறந்தது, மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஏதோ தியாகம் செய்தது என்பது போன்று இந்திய ராணுவத்தின் தியாகத்தோடு பயங்கரவாதிகளை ஒப்பிட்டு பேசக்கூடிய வேல்முருகன் திமுகவுடைய எம்எல்ஏவாக இருந்து கொண்டு பேசுகிறார் என்றால். ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக சிறுபான்மை அணியினுடைய தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். அண்மையில் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தல் பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. இந்த தேர்தல் தேர்தலுடைய முடிவுகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எந்த மாதிரியான வாக்குகள் அளிச்சிருக்காங்க? அவங்க பாஜகவை நோக்கி வந்திருக்காங்களா? எப்படி பார்க்குறீங்க சார்? மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தேர்தல் மட்டுமல்ல, அந்த தேர்தலை ஒட்டி உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இடைத்தேர்தலிலும் இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சியை எப்படி ஆதரித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். நம்ம தமிழகத்தில் வாழ்கிறதுனால நான் மகாராஷ்டிரா மாநிலத்தின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒரு 3 சட்டமன்ற தொகுதியில் கடுமையாக பணியாற்றினேன். அதில் ஒன்று சயன் கொலிவாடா என்று சொல்லக்கூடிய தொகுதி. அதில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஒரே தமிழ் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்று இன்றைக்கு ஹாட்ரிக் வெற்றியாக 3வது முறை வெற்றி பெற்றிருக்கிற கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய தொகுதியிலும் நான் கடுமையாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். அதனால அந்த சயன் கோலிவாடா என்ற ஒரு தொகுதியில என்ன நிலவரம் நம்ம பார்த்து விட்டாலே அது மகாராஷ்டிரா மாநிலத்தின் மொத்த பிம்பத்தையும், என்னெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜகவை கட்டமைத்திருந்தார்களோ அதை அத்தனையும் உடைச்சிரும். நான் அங்கு போகும் பொழுது தமிழ் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் தான் போய் தமிழர்களை தான் முதல்ல சந்தித்தேன். பிறகு அங்கு நிறைய இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் 17,000 தமிழர்கள் தான் மொத்தமே இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுடைய வாக்கு என்பது 69,000 வாக்கு. மராட்டிய மக்கள் மற்ற உள்ள இந்துக்களுடைய வாக்கு என்பது ஒரு 1.5 லட்சம் வாக்கு. அப்ப இதுல மிக முக்கியமாக ஏறக்குறைய 70,000 வாக்குகளை கையில் வைத்திருக்கிற இஸ்லாமிய சமூகத்தை தான் காங்கிரஸ் குறிவைத்து கொண்டிருந்தது. ஏன்னா அந்த வாக்கை பெற்றுவிட்டால் பிறகு இருக்கிற இந்த மராட்டிய மக்களுடைய வாக்கு, அது மட்டுமல்லாமல் இந்துக்களை ஜாதி ரீதியாக பிரித்து பாஜகவுக்கு பாதி போனாலும் நமக்கு பாதி வரும், அப்ப கணக்கு போட்டு பார்த்தா நம்ம வெற்றி பெற்று விடலாம் என்ற சூழல் தான் இருந்ததுங்க. அந்த இடத்துல நான் போன பிறகு தமிழ் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வது என்பதற்கு இங்கே நிறைய தமிழ் மூத்த தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்திருந்தாங்க. அவங்க பிரச்சாரம் செய்யட்டும். அப்போ இஸ்லாமியர்களிடத்தில் பிரச்சாரம் செய்யணும்னு நான் முடிவு செஞ்சேன். அங்கு அந்த மக்களிடத்தில் நான் ஹிந்தியில் பேசுவதை தெரிஞ்சதுமே அந்த சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருக்கிற கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் எனக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்தாரு. 177, 179, 174 இந்த வார்டுகள் எல்லாம் ஏறக்குறைய 70,000 இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய வார்டுகள். இங்க நீங்க உங்களுடைய உழைப்பை நீங்க செஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும், அது நமக்கான சாதகமாக ஏற்படும். நிறைய அந்த மக்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். இலவசமாக தண்ணீர் கொடுத்துருக்கிறோம், குடிநீர் கொடுத்துருக்கிறோம், இலவசமாக அந்த கழிப்பறை வசதியை நம்ம ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி லாடிக்கி பெஹனி யோஜனான்ற திட்டத்தில் இந்துக்களை விட அதிக இஸ்லாமியர்களுக்கு நான் பயனாளிகளாக உருவாக்கி இருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலையும் உள்ள பெண்களும் 1,500 ரூபாய் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இவ்வளவு நம்ம செஞ்சிருக்கிறோம். அந்த மக்களிடத்தில் நீங்கள் போகலாம், அந்த மக்களிடத்தில் உங்களுடைய பிரச்சாரம் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு ஹிந்தி தெரிவதனால அது கூடுதலாக ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்ன அடிப்படையில் அவர் எங்கே சாட்டு போட்டு கொடுத்தாரோ தெருவாக, அங்கே தெருவுனா நம்ம ஊர் தெருவு மாதிரி பெருசாக 12 அடிக்கு 15 அடிக்கெலாம் இருக்காது. மொத்தத்துக்கே 3 அடி 2 அடிக்கு தான் தெருவு இருக்கும். ரொம்ப குறுகலான பகுதிகள் தான் நிறைய அவர் எனக்கு கொடுத்த அந்த வார்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் பகுதி. அப்போ ஒவ்வொன்றிலையும் ஒரு நபர் போனால் இன்னொருத்தருடைய ரொம்ப மடங்கிக்கிட்டு தான் வரணும், அந்த அளவுக்கு நெருக்கடி.
இருந்தாலும் வீடு வீடாக தெரு தெருவாக ஒவ்வொரு மக்களையாக சந்திச்சு அந்த 7-8 நாட்கள் தொடர் பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தின் விளைவு என்னன்னா, அவருடைய தேர்தல் வெற்றி வாக்குகள் எண்ணும் பொழுது இந்துக்கள் கன்சாலிடேட்டா இருக்கிற பகுதிகளில் எல்லாம் பெரிய அளவுக்கு வாக்கு முன்னிலையிலே வரல. எனக்கு எந்த வார்டு கொடுத்தாங்களோ அந்த வார்டுல அந்த பெட்டிகளில் வாக்குகளை எண்ணும் பொழுதுதான் மிகப்பெரிய அளவிற்கு அவர் முன்னிலை வகித்தார். இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை அவர் ஈட்டி இருக்கிறார். அதுக்கு அவரே எனக்கு வெற்றி பெற்ற அடுத்த நாள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்தார். உங்களுடைய உழைப்பு கடுமையானது, நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு காரியகர்த்தாவிற்கு ஒரு சரியான இலக்கை கொடுத்து அந்த இலக்கில் நாம் கடுமையாக உழைத்ததின் விளைவாக சட்டமன்ற உறுப்பினராக ஒருவர் மாறி இருக்கிறார். குறிப்பாக அவர் ஒரு தமிழர் என்பது நமக்கு கூடுதல் பெருமையாக இருக்கிறது. இந்த ஒரு தொகுதியை எப்படி நான் சொல்றேனோ இப்படித்தான் மகாராஷ்டிரா மாநிலம் முழுக்க காங்கிரஸ் திட்டமிட்டது இஸ்லாமியர்கள் வாக்களிப்பார்கள். ஏன்னா இஸ்லாமியர்கள் வாக்களிப்பார்கள் என்பதற்கு என்ன காரணத்தை சொன்னாங்கன்னா, இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று மோடி பேசிவிட்டார், நாம ஒன்றுபடாவிட்டால் நாம் மிகப்பெரிய அளவிற்கு துண்டாடுவோம் என்று யோகி பேசிவிட்டார், இதெல்லாம் இஸ்லாமியர்கள் வெறுப்படைவார்கள். இஸ்லாமியர்கள் அதெல்லாம் வெறுப்படையில. இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதுல இஸ்லாமியர்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன் கருத்து இருக்க வேண்டும்? இந்துக்கள் ஒன்றுபடாவிட்டால் அவர்கள் சீரழிவை சந்திப்பார்கள் என்று உத்தரப்பிரதேசனுடைய மாநிலத்தின் முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் பிரச்சாரத்தில் பேசினதுல இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? அப்ப அவங்க தெளிவா இருந்தாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் என்பது எங்களுக்கு 1500 ரூபாய் மாதம் ஏழை பெண்களுக்கு தருகிறது, இஸ்லாமியர்கள் அதுல பயனாளிகளா இருக்கிறோம், இலவசமா எங்களுக்கு குடிநீர் கிடைக்குது, கழிப்பறை வசதி கிடைச்சிருக்கு, ரேஷன்ல எங்களுக்கு அரிசி பருப்பு அது மட்டுமல்லாமல் கோதுமை இவை அனைத்தும் எங்களுக்கு கிடைக்குது, அது இல்லாம மற்ற அரசின் நலத்திட்டங்கள்ல எந்த பாகுபாடும் எங்களுக்கு காட்டல, இது போதும் ஒரு ஆட்சி, ஒரு நல்லாட்சிக்கான அளவுகளை இவ்வளவு தானே, நாங்க வாக்களிக்கிறோம் என்று எல்லா பகுதிகளிலும் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு சில பகுதிகளில் இஸ்லாமிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் வேட்பாளர்கள் அப்படின்னா கூட ரொம்ப மைனர்ல ஒரு 1500 ஓட்டு 3000 ஓட்டு இவ்வளவுதான் ரொம்ப போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களை காங்கிரஸ் பிம்பப்படுத்தி அந்த பிம்பம் உடைந்திருக்கிறது. மராட்டியாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இஸ்லாமியர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிறார்கள் என்பது நிதர்சன உண்மை. அதே மாதிரி அந்த நாளிலேயே தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டது குண்டர்கி என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தின் ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய சிறப்பு என்னன்னா 65% இஸ்லாமிய மக்கள் இருக்கிற தொகுதி. கடந்த 30 வருடங்களாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முடியாத தொகுதி. அப்ப தொடர்ந்து இஸ்லாமிய விரோத கருத்துக்களை பரப்பிக்கொண்டே இருந்த சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரசும் எல்லோரும் இணைந்து மீண்டும் அந்த இடத்துல போட்டியிடுகிறார்கள். வழக்கம் போல உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு ஹிந்து கேண்டிடேட் நிற்கிறாங்க. எதிர்த்து நிற்கிறதெல்லாம் இஸ்லாமியர், அவர் ஒருத்தர் தான் நிற்கிறார். இந்த வாக்காளர்கள் எல்லோரும் வாக்களிக்கிறார்கள். வழக்கம் போல சமாஜ்வாதி என்ன நினைத்தது, இஸ்லாமியர்கள் வாக்கு எங்களுக்கு தான் வரும்னு. ஆனா திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய நல்லாட்சியில எல்லோருக்கும் சரிசமமான சட்டம், அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் யார் வன்முறையில் ஈடுபடுகிறார்களோ, சட்டத்திற்கு மாற்றமாக யார் நடக்கிறார்களோ அவர்கள் மீது அரசின் இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம் என்ற தெளிவான விஷயத்தை பதிய வைத்ததன் விளைவாக யார் இந்த ஆட்சியில் பயனாளிகளாக உருவானார்களோ, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைத்த அந்த குண்டர்கியினுடைய சட்டமன்ற வாக்காளர்கள் 65% இஸ்லாமியர்களும் ஒரு சேர பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு இந்து வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்ப நீங்க நினைக்கலாம், அது எப்படிங்க சொல்ல முடியும், அவ்வளவு கரெக்டா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த வாக்கு எண்ணிக்கையில பார்த்தா 1,75,000 வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் பெறுகிறார் அந்த தொகுதியில. எதிர்த்து நின்ற சமாஜ்வாதி வேட்பாளர் எவ்வளவு பெற்றார் தெரியுமா, வெறும் 25,000 வாக்கு. அப்ப 77% பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் பெறுகிறார். எந்த தொகுதியில? 65% இஸ்லாமியர் இருக்கிற தொகுதியில. அப்ப இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமா வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்துக்களுடைய வாக்கு தான் ஒரு சில பிரிந்து சமாஜ்வாதிக்கு போய் இருக்கிறதே தவிர இஸ்லாமியர்கள் மொத்தமாக ஒரு இந்துவாக நின்றாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வளர்ச்சி பாதுகாப்பு அது உத்தரப்பிரதேசனுடைய மாநில முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்கு மாஃபியா கிடையாது, இங்கு தீவிரவாதம் கிடையாது, பயங்கரவாதத்தை பேசக்கூடியவர்கள் இங்கு வேலை இல்லை, இஸ்லாமியர்கள் முன்னேற்றத்தை பேசக்கூடிய ஒரு நல்லாட்சி நடக்கிறது, நாங்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், அதை நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் என்று ஒற்றை குரலில் 65% இஸ்லாமியர்கள் ஒரு இந்து வேட்பாளராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்பதை நிலைநாட்டுகிறது என்ற நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார்கள்.
இன்றைக்கு 30 ஆண்டு கால சமாஜ்வாதி காங்கிரசுடைய பொய் பிரச்சாரம் உடைக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றியை ஈட்டி அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக மாறியிருக்கிறார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். அப்ப தமிழகத்திலும் இதே பொய்யை பேசி இஸ்லாமியர்களை தவறான முறையில் பயங்கரவாதத்தின் பக்கம் தூண்டுவது, பிரிவினைவாதத்தின் பக்கம் தூண்டுவது, திமுகவுடைய வாக்கு வங்கியாக அடிமைகளாக இஸ்லாமிய வாக்கு வங்கி இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு கண்மூடித்தனமாக இஸ்லாமிய மக்களை ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகளை வைத்துக் கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய நாடகத்தை நிச்சயமாக நாங்கள் உடைத்து காட்டுவோம். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவருடைய வழிகாட்டுதலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை அணி தமிழகத்தில் மிகச்சிறப்பாக செயல்பட்டு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அத்தனை வாக்குகளையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரைக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த நிலையை நாங்கள் உருவாக்குவோம். அதற்காக எங்களுடைய கடினமான பணிகள் தொடர்ந்து நடக்கும். இந்த குண்டர்கி தொகுதியை பற்றி சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பேசும்போது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஆளுங்கட்சியினோட அராஜகத்தினால தான் வந்து இந்த வெற்றி வந்து கிடைச்சது, பொதுமக்களை வாக்களிக்கவே விடலை அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு தொகுதியை 77% வாக்களித்திருக்கிறார்கள்னா அதுல எங்க அடக்குமுறை வந்தது என்பது முதல் கேள்வி. ரெண்டாவது, இப்பதான் ஆளுங்கட்சி அடக்குமுறைனா பார்லிமெண்ட்லயும் எலெக்ஷன் நடந்துச்சுல, அப்ப ஆளுங்கட்சியாக யார் இருந்தா? அதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடந்தது இல்ல, அப்ப யார் இருந்தால்? அப்போ நடந்து முடிந்த அத்தனை தேர்தல்களையுமே ஆளுங்கட்சியாக உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தான் இருந்திருக்கிறது. இந்த 2 கட்ட தேர்தல். அப்ப இந்த 2-3 தேர்தல்கள்ல இருக்காத நெருக்கடி இப்ப எப்படி புதுசா வந்துருச்சு? தாங்கள் தோற்று போய்விட்டோம், இஸ்லாமியர்கள் கைகழுவி விட்டார்கள் சமாஜ்வாதி கட்சியை, அகிலேஷ் யாதவ் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அதுக்காக அவர் செப்பக்கட்டு கட்டுறாரே தவிர ரொம்ப தெளிவாக அந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இனி இஸ்லாமியர்கள் எதிர்காலத்தில் 2027 உத்தரப்பிரதேச தேர்தலில் மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பார்கள். மீண்டும் அங்கு தாமரை மலரும். இதற்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சபரிமலை ஐயப்பன் அந்த சாமியை பற்றி இசைவாணிங்கிற பாடகி பாடினது 5 வருடங்களுக்கு முன்னாக பாடின பாடல் வந்து இன்றைக்கு வைரலாகிருக்கு. குறிப்பாக ஒரு மதம் சார்ந்த பாடலை அவங்க பாடினது 2ஐயும் ஒப்பிட்டு சமூக வலைதளங்களை விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? பொதுவாகவே எந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளையும் இழிவுபடுத்துவது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறை கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுது பேசினாலும் எப்பொழுது பாடினாலும் அது தவறானது. அதுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்பதோ அல்லது இது பேசியிருக்கிறேன் பிறர் மனம் புண்பட்டு இருந்தால் நான் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சம்பந்தப்பட்ட யாருமே சொல்லாத நிலையில் வெளிப்படையாக புகார் அளித்து கூட காவல்துறை இன்றைக்கு வரை நடவடிக்கை எடுக்கல. இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அது சம்பந்தமா நாங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசினால் உடனேயே அவர்கள் கம்ப்ளைண்டே வரலனாலும் கம்ப்ளைண்டை வர வைத்து அதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீவிரவாதியை கைது செய்வது மாதிரி 2 தனிப்படை அமைத்து தெலுங்கானாக்கு போய் கைது செய்யக்கூடியவர்கள். நம்பிக்கை கொண்டு அந்த மக்கள் சபரிமலை ஐயப்பனை வணங்கக்கூடிய அந்த மக்கள், குறிப்பாக இது ஐயப்பன் சீசன் சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் எல்லாம் இருமுடி கட்டி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு பாடலை பாடிய அது மக்களிடத்தில் கொண்டு செல்லப்படுகிறது என்றால், அந்த நம்பிக்கையாளர்களை புண்படுத்துகிறது என்றால், அப்படி செய்தவரை கடுமையாக தண்டிக்க வேண்டும். அதை திமுக ஆட்சி செய்யுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டித்தனமான கொள்கையை வைத்திருக்கக்கூடிய இந்த அரசின் மிக முக்கியமான அமைச்சர்களும், ஏன் தமிழக முதலமைச்சர் கூட இதுல அவர் அக்கறை செலுத்துவாரா, நம்பிக்கை கொண்டவருடைய அந்த நம்பிக்கையை பாதுகாப்பாரா என்பது $1 மில்லியன் கேள்வி. இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் காவல்துறை அதனுடைய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அப்படி பாடிய அந்த பெண்ணின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு. அதை முறைப்படி நாங்கள் மக்களிடத்திலும் கொண்டு செல்வோம், புகார் மனுவாகவும் கொடுத்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நடவடிக்கை எடுக்கிறார்களா என்று. அகில இந்திய அளவில் தடை செய்யப்பட்ட PFI அமைப்பு தமிழ்நாட்டில் ஆதரவு குரல்கள் வந்து தொடர்ச்சியாக ஒலித்துக் கொண்டிருக்கு. குறிப்பாக SDPI கட்சி, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி, வேல்முருகன் பேசிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதை தடுக்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இந்தியாவிலேயே தமிழகம் தான் பயங்கரவாதத்தின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற வெளிப்படையான குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டை வைப்பதனால இது ஊடகங்களுக்கு செல்லும் பொழுது அதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் அதை கண்டு நான் பயப்படலை. ஏன்னா தமிழகத்தில் தான் வெளிப்படையாக ஒரு பயங்கரவாதத்தை ஆதரித்து படுகொலை நிகழ்த்தி இந்திய இறையாண்மைக்கு எதிராக மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற PFI அமைப்பை மத்திய அரசு தடை செய்த அமைப்பை வெளிப்படையாக ஆதரித்து, அந்த அமைப்பு என்பது இந்திய ராணுவம் போன்று சிறந்தது, CISF போன்று துணை ராணுவ படை போன்று ஒரு சிறந்தது, மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஏதோ தியாகம் செய்தது என்பது போன்று இந்திய ராணுவத்தின் தியாகத்தோடு பயங்கரவாதிகளை ஒப்பிட்டு பேசக்கூடிய வேல்முருகன் திமுகவுடைய MLA-வாக இருந்து கொண்டு பேசுகிறார் என்றால்,
இதை காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது என்றால் இதை விட அசிங்கம் தமிழகத்தில் வேற என்ன நடக்க முடியும்? எஸ்டிபிஐ என்பதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பதும் ஒன்றுக்கொன்று உறுதுணையானவர்கள், நட்பானவர்கள் என்று ஒரு பயங்கரவாத அமைப்பு, தடை செய்யப்பட்ட அமைப்பையும் இப்பொழுது இருக்கிற பயங்கரவாதத்தை இளைஞர்களுக்கு மூளைச்சலவை செய்து உருவாக்குகிற எஸ்டிபிஐ என்ற இந்த அமைப்பையும் ஒன்றுபட்டு பேசுகிறார்கள். அந்த அமைப்பு அந்த நிகழ்ச்சி நடக்கிறது, அதுல தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். என்ன தீர்மானம்? 58 இந்துக்களும் 2 இஸ்லாமியர்களும் குண்டுவெடிப்பில் பலியானார்களே கோவையில், அந்த பயங்கரவாதிகளை, பாஷா உள்ளிட்ட பயங்கரவாதிகளை விடுதலை செய்யணும்ன்ற தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய அந்த சபையில பயங்கரவாதத்தை தடை செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு அமைப்பு அது எஸ்டிபிஐ என்பது. அதையும் ஆதரித்து பேசுகிறார், தடை செய்யப்பட்ட அமைப்பையும் ஆதரித்து ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் இதை காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. இது 16ஆம் தேதி இந்த நவம்பர் மாதம் நடந்துச்சு. 17ஆம் தேதி நாளைக்கு மகாராஷ்டிரா மாநில பிரச்சாரத்தில் இருந்ததுனால தமிழக முதல்வருக்கு, தமிழக காவல்துறை தலைவருக்கு உடனடியாக எக்ஸ் தளத்துல நான் பதிவு போட்டு இந்த மாதிரி இருக்கு, இது நான் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன், அந்த வீடியோ போட்டிருக்கிறேன், உடனடியாக நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியாச்சு. எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு பிறகு நான் ஒரு 4 நாட்களுக்கு பிறகு தேர்தல் முடிந்த பிறகு 21ஆம் தேதி எந்த இடத்தில் நடத்தினார்களோ அந்த எக்மூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஐயா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. புகார் மனுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பதிவு செய்யலாம் பரவாயில்ல, சிஎஸ்ஆர் கொடுங்க, ஒரு புகார் மனு கொடுத்ததற்கான அக்னாலஜ்மெண்ட் கொடுங்க, தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் போராடியதன் விளைவு 1 மணி நேரம் பொறுத்து அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த கொடுத்த நான் புகார் மனு கொடுத்ததிலேயே நாங்கள் ரிசீவ்டு பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஒரு கையெழுத்தை போட்டு தருகிறார்கள் என்றால், அப்ப காவல்துறை ஒரு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால், திமுகவை ஆதரவளிக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதனால் திமுகவுக்கு வாக்கு வங்கியாக இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், அதனால் தொட்டுவிடக் கூடாது என்பதற்காக பயங்கரவாதத்தை பச்சையாக ஆதரிக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. பிறகு 1 வார காலம் பொறுத்து பார்த்தோம், எஃப்ஐஆர் இல்ல, நடவடிக்கை இல்ல, சிஎஸ்ஆர் கூட இல்ல, வேற வழி இல்ல. அதனால் உடனடியாக 27 இன்றைய தினம் நான் நேரடியாக சென்னை கமிஷனர் அவர்களை சந்தித்து நான் கேட்டேன், சார் இவ்வளவு ஒரு கொடுமையான நிகழ்வு நடந்திருக்கு, பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறாங்க, இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை ஆதரிக்கக்கூடியவர்கள் நாளைக்கு பகிரங்கமாக மேடையில் ISIS அமைப்பும் இந்திய ராணுவம் போன்று ஒரு சிறந்த அமைப்பு என்று சொல்லி இங்க ஆள் சேர்க்கிற வேலையை சேர்ப்பார்கள். அப்ப அந்த மாதிரியாக இவர்கள் மோட்டிவேட் பண்ணி தானே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால இந்த மீட்டிங் நடந்தல இம்ப்ரெஷன் ஆகி அவன் ஓடி போய் 2 பெட்ரோல் குண்டு அடிக்கிறான் அமரன் திரையரங்கம்னு நெல்லை அந்த மேலப்பாளையத்தில் உள்ள தியேட்டர்ல. இது எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப மேலப்பாளையம் யாருடைய இடம்? எஸ்டிபிஐனுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் இருக்கிற இடம். அந்த இடத்துல உள்ள 2 இளைஞர்கள் மூளைச்சலவைக்கு உள்ளாகி அவன் பயங்கரவாத தாக்குதலை நிகழ்த்துறான், ஒரு தியேட்டர் மேல பெட்ரோல் குண்டு அடிக்கிறான். ஒருவேளை அங்க யாராவது ஒரு வாட்ச்மேனோ யாராவது பெண்களோ படுத்து கொண்டிருந்தால், உடல் இருந்து இறந்து போயிருந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து நிகழ்ந்திருக்கும். அப்ப இந்த மாதிரி பயங்கரவாதத்தை பச்சையாக பேசி பொது மேடையில காவல்துறையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் இதை நாங்க சும்மா விட மாட்டோம், நீங்க இதுக்கு எஃப்ஐஆர் போடுங்கன்னு நாங்க கமிஷனருக்கு சொல்றோம். கமிஷனரும் என்ன சொல்றாரு, இதுக்கு வேணா நான் சிஎஸ்ஆர், நீங்க புகார் கொடுத்ததுக்கு சிஎஸ்ஆரே கொடுக்கலன்னு சொல்றீங்க, நான் சிஎஸ்ஆர் வேணா கொடுக்க சொல்றேன், ஆனா எஃப்ஐஆர் இப்ப போட முடியாது அப்படின்னு இப்படியே சொல்றாருங்க. முடிந்தால் நீதிமன்றத்திற்கு போங்கள். இதுதான் தமிழக காவல்துறையின் நிலைமை. இது வருத்தத்திற்குரிய நிலைமை. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். காவல்துறை இன்னும் 1 வார காலத்திற்குள் பயங்கரவாதத்தை ஆதரித்து பேசிய வேல்முருகன் மற்றும் எஸ்டிபிஐனுடைய தலைவர் நெல்லை முபாரக்கை கைது செய்யாவிட்டால் நிச்சயமாக அடுத்த 1 வாரத்திற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை நாங்கள் வழக்காக கொண்டு போவோம். தமிழக அரசு, காவல்துறை ஒரு சேர இஸ்லாமியர்களை, குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்வதை தடுக்காவிட்டால் தமிழகம் மிகப்பெரிய பயங்கரவாத கூடாரமாக மாறும். அதில் இஸ்லாமிய இளைஞர்கள் பாதிக்கப்படுவதோடு நின்றார், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் தலைகுனிவு ஏற்படும். இன்றைக்கே இஸ்லாமியர்கள் ஏதாவது செஞ்சுட்டு அவர்கள் மதத்தை சேர்த்து இஸ்லாமிய பயங்கரவாதம், முஸ்லிம் தீவிரவாதம் என்று பேசி எங்களை போன்ற தேசியவாதிகளும் புண்படக்கூடிய அளவிற்கு, மனம் நொந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த வார்த்தைகளால் பாதிக்கப்படும் பொழுது ஏன் நாங்கள் அப்படி செய்யணும்? எவனோ ஒரு 4 பேர் செய்யறது, யாரோ ஒரு 4 அமைப்புகள் தங்களுடைய சுயநலத்திற்காக, திமுகவுடைய எலும்பு துண்டுகளுக்காக அவர்கள் செய்யும் பொழுது எங்களை போன்ற தேசியவாதிகளும் அப்பாவி இஸ்லாமிய மக்களும் ஏன் இந்த அவதூறுகளை இந்த பொறுத்துக்கணும்? ஏன் இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் இப்படி செய்யறதை தடுக்காம நாங்க வேடிக்கை பார்ப்போம்? அதனால இதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக நீதிமன்றத்திற்கு போவதுதான் வழி. காவல்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் 1 வார காலத்திற்குள் நாங்கள் நீதிமன்றத்தை நோக்கி நியாயத்திற்காக செல்வோம். இது ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய அடிப்படை உரிமை. இந்த தேசத்தை பாதுகாக்க வைக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு தேசபக்தனின் கடமை. அந்த அடிப்படையில் நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றம் செல்வோம். ஒரே நாடு நேயர்களுடன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.